போது அங்க என்ன சீன் ஆச்சு? கிட்ஸ் பாக்குற சரி பேர் பாடி ஒரு விஷயம் இல்ல. எஃப்ஜே போது அப்ப தெரியல அது கிட்ஸ் பாக்குறது. இது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க? உங்ககிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. பொறுத்த வரைக்கும் அதான் தராதரமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் 4 ப்ரோமோ வரும் பார்த்தீங்களா? இப்போ 4வது ப்ரோமோவும் வந்துருச்சுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசுவார்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த ப்ரோமோவெல்லாம் பார்க்கும்போது நியாயமாக பேசுகிற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலாக திவாகர் விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறாரு. திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது அங்கே என்ன இஷ்யூ ஆச்சுன்னு கேட்குறாரு. அதில் பிரவீன் வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதாவது வந்து கிட்ஸு பார்க்குற ஷோ இந்த மாதிரி பேர் பாடியோட இருக்கிறது நல்லா இருக்காதுன்றதுக்காக தடுத்தோன்னு சொல்கிறாரு. இதை தாண்டியும் பிரவீன் ராஜ் நிறையா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோவில் நமக்கு இவ்வளோ தான் காட்டுறாங்க. ஏன்னா பிரவீன் ராஜ் அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூனிஃபார்மை போடுங்க, எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி பிரவீன் ராஜ், வினோத், கமருதீன் சேர்ந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக விஜய் சேதுபதி அதை பற்றியும் பேசியிருப்பாரு. நீங்கள் கிண்டல் பண்ணோன்னா நேருக்கு நேர் கிண்டல் பண்ணுங்க. அவர் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணுறது சரியானு நிச்சயமாக கேட்டிருப்பாரு. அது ஃபுல் எபிசோடில் வர வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ப்ரோமோவில் வந்ததை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பிரவீன் ராஜ் சொல்கிறாருல, அதாவது வந்து பேர் பாடியோட இருக்கிறத கிட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக தடுத்தன்ட்டு. அதுக்கு விஜய் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டாரு. எங்க இந்த எஃப்ஜே பையன் இருக்கான்ல, அடிக்கடி பனியனோட சுத்திட்டு இருக்கான், அதை நீங்க கேட்டீங்களா? அதை நீங்க கேட்கல. சரி, இதை தாண்டி தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க, அப்ப எல்லாருமே பேர் பாடியோட தான் இருந்தீங்க, அதை கிட்ஸ் பார்ப்பாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க, அப்ப நீங்க அதை பண்ணாம இருந்திருக்கலாம்ல, அப்பெல்லாம் அதை பண்ணும்போது சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க, இதை மட்டும் ஏன் எடுத்துக்கலன்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. திவாகர்னு வரும்போது மட்டும் இப்படி பண்றீங்களான்றது தான் இந்த கேள்வியோட சாராம்சமா நான் பார்க்குறேங்க. இதை தாண்டி அடுத்ததா கனி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் இப்பயும் சொல்றேங்க, கனி அன்னைக்கு பண்ணது சரிதான். அதாவது கனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அண்ணா உங்களை பண்ண வேணாம்னு சொல்லலண்ணே, நீங்க ரீல்ஸ்லாம் பண்ணுங்கண்ணே, ஆனா வந்து பேர் பாடியோட பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு கனி சரியா தான் சொன்னாங்க. திவாகர் தான் தேவையில்லாம கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசலாம் செஞ்சிருப்பாரு. தேவையில்லாம எஃப்ஜே அவங்க கட்டி பிடிக்கிறத பத்திலாம் பேசியிருப்பாரு. அது தேவையில்லாத விஷயம் தான். ஆனா இங்க விஜய் சேதுபதி கேட்கிற கேள்வியிலயும் நியாயம் இருக்கு. விஜய் சேதுபதி வேற மாதிரி கனியை மடக்கிறாரு. கனி நீங்க சொல்லுங்க கேட்கும்போது, சார் எனக்கு அது கொஞ்சம் இதா இருந்தது, என் கருத்தை நான் சொன்னேன், அதாவது இந்த மாதிரி வந்து பேர் பாடியோட பண்ணாதீங்கன்னு, ஷர்ட் போட்டு பண்ணுங்கன்னு என்னோட கருத்தை சொன்னன்ற மாதிரி அழகா தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி சூப்பரா மடக்கிட்டாரு. அது என்னன்னா, ஏங்க இதே கருத்தை ஏங்க எஃப்ஜே கிட்ட சொல்ல மாட்டீங்க, இதே கருத்தை ஏங்க மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க, அதே கருத்தை சொல்லணும்ல, அவங்க டிஷர்ட் இல்லாம, அதாவது அந்த ஷர்ட் இல்லாம இருக்கும்போது அவங்க கிட்ட அதே கருத்தை சொல்லியிருக்கணும்ல, ஏன் அப்பெல்லாம் சொல்லல இப்போ மட்டும் சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் ஒரு படி போய் சொல்லணும்னா, சபரி இருக்கான் பாத்தீங்களா, சரி சபரி இருக்காரு பாத்தீங்களா, சபரி ரூம்ல வந்து ஷர்ட் இல்லாமலாம் நிறைய இருக்காரு, குளிக்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஷர்ட் இல்லாம தான் நடமாடிட்டு இருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது கனி அந்த இடத்துலலாம் தடுக்கவே இல்லை. அவர் ஷர்ட் இல்லாம இருக்கும் போது கனி பார்த்துருக்காங்க. எதுக்கு இப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி கூட கனி கேட்டது இல்லை, அதுவும் இருக்கு. சோ விஜய் சேதுபதி இந்த இடத்துல கரெக்டா தான் இவங்களை மடக்கினாரு. இது மட்டும் நிறுத்தாம விஜய் சேதுபதி திவாகர் பண்ண சைட்லயும் தப்பு இருக்குன்றதை பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா திவாகர் அப்ப தேவையில்லாம ஒரு இதை கொண்டு வந்திருப்பாரு. திவாகருக்கு என்னன்னா, யாராவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா திவாகர் வந்து பதிலுக்கு ஏதாவது சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு டக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன வருதோ அதை கேட்டுறாரு. அது தப்புங்க, உண்மையிலே தப்பு. ஏன்னா வந்து கனி வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் சொன்னாங்க. இப்ப பிரவீன் ராஜாவது உங்க மேல தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம் இருக்கு, அதனால உங்களை கிண்டல் பண்றாரு, வேணும்ட்டே டார்கெட் பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா கனி வெளியே வந்து ஒரு நல்ல அட்வைஸ் தான் பண்ணாங்க. அண்ணா நீங்க எதுனாலும் பண்ணுங்க, ஷர்ட் போட்டு பண்ணுங்கன்னா, ஷர்ட் இல்லாம பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவர் அந்த இஷ்யூ பெருசாக பெருசாக தேவையில்லாம ஒரு வார்த்தை விட்டாரு. அது என்னன்னா, அக்கா நீங்களும் எஃப்ஜேவை அடிக்கடி இப்படி கட்டி பிடிக்கிறீங்களே, அது பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, அது பார்க்க நல்லா இல்லக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கனி அப்பயே அழுதுகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு தான் வந்தாங்க. உண்மையா அந்த விஷயத்தை அவர் கேட்டிருக்க கூடாது, தப்பு. விஜய் சேதுபதியும் அதை கேள்வியா கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதை பத்தி கேட்கிறாரு திவாகர் கிட்ட, நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னும் போது திவாகரோ சொன்ன விஷயத்த சொல்றாரு. சார் இந்த மாதிரி கனி கட்டி பிடிக்கிறது அநாகரிகமா எனக்கு தெரியுதுன்னு நான் சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி இருக்காருல்ல, ஓஹோ அப்ப இதுதான் உங்களோட தராதரமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இப்படி கேட்கறது சரியா, இதுதான் உங்களோட தராதரமான்ற மாதிரி ஒரு கேள்வியோட தான் இந்த ப்ரோமோ முடியுதுங்க. நிச்சயமா திவாகர் பண்ணதும் தப்புன்னு சொல்லுவாரு. நீங்க என்னதான் சரி, உங்க பக்கம் நியாயம் இருக்குதான். அதாவது வந்து நீங்க சொல்லியிருக்கலாம், அதாவது அக்கா ஷர்ட் போடாம பண்றதுல என்னக்கா தப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க ஷர்ட் போடாமலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்களக்கா, அதே மாதிரி தானக்கா இது ஒன்று நீங்க பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக எஃப்ஜே கட்டி பிடிக்கிறத பத்திலாம் நீங்க கொண்டு வரீங்க, இது நல்லாவா இருக்கு, ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு, அப்ப இதெல்லாம் நீங்க இப்படி பேசுவீங்களான்ற மாதிரி திவாகரையும் திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திவாகர் இந்த தராதரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே
பண்ணிட்டே இருக்காருல, அதை சொல்லி தான் பயங்கரமா இங்க அட்டாக் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அந்த தராதரன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வராரு, திவாகரை அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றாரு. திவாகரை அட்டாக் பண்றது சரிதாங்க, இந்த விஷயத்துல சரிதான். ஏன்னா கனி மேல ரொம்ப தப்பு இல்லை. என்னன்னா கனி பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க. திவாகர்னா கேட்குறீங்க, மற்றவங்கன்னா கேட்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதுல கனி பக்கம் தப்பு, அதே மாதிரி இந்த சைடில் திவாகர் பக்கம் தப்பு. நீங்க நினைக்கிறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க.